ஃபாதர், அப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா யாரும் அவ்வளவு சீக்கிரமா நம்ம வீட்டு பக்கத்துலயோ வீட்டுக்கிட்டயோ வரமாட்டாங்க. ஹலோ, அப்பா என்கிற ஒருவர் நம்ம வீட்டிலே இருப்பாரானால் அவ்வளோ எளிதாக யாரும் நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்க அப்பா இருக்காருப்பா அப்படின்னு. அவர் ஒரு நல்ல ஒரு பாதுகாவலர், நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஆன்மீக தலைவர். தந்தையை, அப்பாவை என்ன பண்ணும், ரெஸ்பெக்ட், மதிக்கணும். ஏனென்று சொன்னால் வேதம் நமக்கு அதை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனை கனப்படுத்துகிற பிள்ளைகள். அப்பாவை ஒரு ஒரு எப்படி சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மரியாதை செலுத்திட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல மரியாதையின்மையா நடந்து கொள்றதல்ல. எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் அவருக்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எங்க அப்பா தான். அல்லேலூயா.